வணக்கம். 2024 நவம்பர் 27 புதன்கிழமை மாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் இலங்கை அருகே காலை திரிகோணமலை அருகே நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று விலகி கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் அது மீண்டும் மேற்கு நோக்கி தமிழ்நாட்டு கரையை நோக்கி வரும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில பல்வேறு வானிலை படிமங்கள் அது லாங் பென் போட்டு, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட லாங் பென் போட்டு அது வரவேண்டிய இடம் எல்லாம் கடக்க வேண்டிய இடம் நாம் சொல்ற இடமும் அவங்க சொல்ற இடமும் ஒன்றுதான். ஆனால் வழித்தடம் எது என்கின்ற இரு பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை பெருசா இல்லை, ஏன்னா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னன்னா 2 வழித்தடத்தில் பெரிய வேறுபாடு இல்லை. நெருங்கி வந்து கடக்குமா, சற்று அப்பால் போய் கடக்குமா, எந்த அளவிற்கு டெல்டாவிற்கு நெருங்கி வரும், அதுதான் இப்பொழுதைய பிரச்சனை. மழைப்பொழிவு நின்றிருப்பது தொடங்குவது எப்பொழுது? நாளை அதிகாலையா அல்லது நாளை மாலையா? இதுதான் கேள்விக்குறி. நெருங்கி வந்தால் நாளை காலை தொடங்கும். விலகி அப்பால் சென்று அது நேரடி போனால் நாளை மாலை தொடங்கும். மீண்டும் மழை டெல்டாவிற்கு மழை விலகவில்லை. சில மணி நேரங்கள், ஒரு அரை நாளோ அல்லது 12 மணி நேரம் வரைக்கும், ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். ஆனால் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும். ஆகவே அந்த நிகழ்வு 2 நீரோட்டங்கள் பிரியும் இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நீரோட்டத்தையும் பிடிக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நீரோட்டத்தையும் பிடிக்க முயற்சி செய்யாமல் அசையாமல் நிற்கிறது அந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் நகர்ந்தாலும் கூட இன்னும் நீரோட்டங்கள் பிரியும் இடம், அந்த பிரிவு என்பது இன்னும் இருக்கிறது. ஆகவே நள்ளிரவு 11:30 மணிக்கு தெரியும் அது எந்த நீரோட்டத்தை பிடித்து எப்படி வரும் என்பது. நம்முடைய கணிப்பு படத்தில் இணைக்கப்பட்டுள்ள படம் தான். ஆனால் அதுவே உறுதி அல்ல, அப்படியே நம்பிவிடும் வேண்டாம். ஆனால் இரவு 12:30 மணிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் விரைவிலே உங்களுக்கு உறுதியான அறிக்கை, விரிவான அறிக்கையில் பார்த்து பயன்பெறுக.